السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. என் வாழ்வின் இரண்டாவது முறை மார்க்க பணியின் தொடர்புக்காக இல்லாமல் மன வழிகளோடு நடக்கின்ற குழப்பங்களை மனதில் கொண்டு என்னை சுற்றி இருக்கின்ற விமர்சனங்களுக்கு பொது வழியில் நான் பதில் கூற கடமை இருப்பதை உணர்ந்து இந்த பதிவை இறைவனை சாட்சியாக கொண்டு வெளியிடுகின்றேன். இறை பயத்தை மனதில் கொண்டு பொறுப்புகளோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் நடக்கின்ற அனைத்தையும் கையாள என் மார்க்கம் காட்டியிருக்கும் வழிகாட்டுதலை எண்ணியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாவற்றுக்கும் முன்னதாக நான் ஒரு சாதாரண மனிதன். எப்படி இறை சோதனைகள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதோ அது போன்ற சோதனையில் இருந்து நானும் விதிவிலக்கானவன் இல்லை. ஆம், என் இறைவனால் நான் சோதிக்கப்படுகின்றேன். அதுவும் மனித சதிகளை கொண்டும் நட்பின் துரோகங்களை கொண்டும் அவதூறுகளை கொண்டும் அவமானங்களை கொண்டும் மிரட்டல் எச்சரிக்கைகளை கொண்டும் இன்னும் பலவாறாக நான் என் இறைவனால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த அனைத்து சோதனைகளும் என் இறைவன் புறத்திலிருந்துதான் வருகின்றது என்ற ஆழமான நம்பிக்கையை மனதில் கொண்டு எல்லா சோதனைகளிலிருந்தும் நேர்மையோடும் நீதியோடும் பொறுமையோடும் இறை பயத்தோடும் அதை கடக்க ஒவ்வொரு நாளின் விடிகளை எதிர்பார்த்தவனாகத்தான் என் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன். நான் இங்கு உரை நிகழ்த்த வரவில்லை. நடக்கின்ற குழப்பங்களுக்கு 3 கேள்விகளாக என் தரப்பில் இருந்து பிரித்து கேள்விகளையும் பதில்களையும் முன்வைக்கின்றேன். அழைப்பு பணியில் என் மேல் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கும் அவதூறுகளுக்கும் எனது பதில்கள் எது? என் மார்க்கத்தின் அழைப்பு பணி 2014ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இறைவன் எனக்கு கொடுத்த மார்க்கத்தின் கல்வியை நான் என்னை மாற்றிக்கொள்ள, மறுமையின் விதைகளை நான் அறுவடை செய்ய இறைவனுக்காக மட்டும் நான் அமைத்து கொண்ட பாதை இது.